சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏ ஆனந்தி, ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? அது அழகன் எங்கேயாவது நின்னு பாத்துட்டு இருக்கா, நானு வேடிக்கை பாத்துட்டு வந்திருப்பா, அதான் இவ்ளோ லேட்டு. அப்படி பாத்துட்டு வந்தாதே என்ன குத்தோங்கற. ஒரு குத்தமும் இல்லம்மா. ஏன் லேட்டுன்னு காயத்ரி கேக்குறா, அதுக்கு பதில் சொல்லு. அன்பு வீட்டுக்கு தான் போனேன். அவர் அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்டு வந்தேன். என்னடி சொல்ற? அன்பு கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா அவங்க அம்மாவை போய் பாத்துட்டு வந்திருக்க? அவங்க ஏற்கனவே உன் மேல பயங்கர கோவமா இருக்காங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி அன்பு நல்லவன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில நீ அங்க போய் நின்னா உன் மேல பயங்கர கோவத்துல இருந்திருப்பாங்களே. கோவமாதே இருந்தாங்க. ஆனா நான் அவங்க கால்ல விழுந்துல மன்னிப்பு கேட்டேன். ஏ ஆனந்தி, கால்ல விழுந்தியா? எதுக்குடி? அன்னைக்கு வார்த்தையால அம்பட்டு காயப்படுத்தி போட்டு இன்னைக்கு வெறும் வாயால என்னைய மன்னிச்சிருங்கன்னு கேட்க எனக்கு மனசு வரல காயத்ரி. அதே மன்னிச்சிடுறேன், இனிமேலாச்சு என் புள்ளைய புரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க முழுசா மன்னிச்ச மாதிரி எனக்கு தெரியல. லேசா இன்னும் அவங்க மனசுல கோவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அவங்க கண்ணுல தெரிஞ்சது. ஏண்டி, அன்பு கிட்ட சாரி கேட்க அனுப்புனா உன்னை யார் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்க சொன்னது? அவங்க ஹாஸ்டல் தேடி வந்து அடிச்சதுல இம்ப்ரெஸ் ஆகி வீடு தேடி போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சும்மா இரு சல்மா. அன்பு கிட்ட மன்னிப்பு கேட்டியா இல்லையா? அன்பு என்ன சொன்னாரு? அன்புதான் என் மன்னிப்ப ஏத்துக்கவே இல்லையே. ஐயோ, அப்ப அன்பு இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்காரா? இல்ல, உங்க மேல கோவப்படுறதுக்கு நீங்க தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்னு கேக்குறாரு. என்னடி குழப்புற? நீங்க எந்த தப்பும் பண்ணல, எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம், அப்புறம் நீங்க எப்படி காரணமாவியன்னு கேக்குறாரு. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு மன்னிக்கணும்னு சொன்னாரு. இவ்ளோ நடந்தும் உன் மேல கொஞ்சம் கூட கோவப்படலையாடி? ஏ ஆனந்தி, உன்னை சுத்தி மட்டும் எப்படி அன்பு அழகன்னு ரெண்டு நல்ல பசங்க இருக்காங்க? ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் ஜெலஸாவும் இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏய், சும்மா ஓட்டாதீங்கடி. சரி, இந்த நேரத்துல எப்படி வந்த? அன்புதே பைக்ல கொண்டாந்து வாசல்ல விட்டுட்டு போனாரு. அன்பு கொண்டு வந்து விட்டுட்டு போனாரா? என்னடி, சண்டையா இருந்தாலும் சமாதானமா இருந்தாலும் பயங்கர ஸ்பீட்ல போறியே. பாத்துடி, அன்பு கூட பைக்ல வந்தத பாத்துட்டு உன் அழகன் கோவப்பட போறான். என் அழகன் ஒன்னும் அப்படிப்பட்டவன் இல்ல. அவனுக்கு என்னைய பத்தி நல்லா தெரியும். பாக்கலாம் பாக்கலாம், லெட்டர் வரும்ல, அப்ப தெரியும் உன் அழகன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு. அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. அழகன் ரொம்ப நல்லவன். அன்பும் ரொம்ப நல்லவன் தாண்டி. மன்னிப்பு கேக்குறத கூட அவனால தாங்கிக்க முடியலையே. ஏய் போடி, எதையாவது சொல்லி என்ன வம்பு கிழக்காத. அவ கிடக்குறா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். நாங்க கேண்டீன்ல வெயிட் பண்றோம், வாடி. சரி. ஏங்க, சந்தையில கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும்னு நினைச்சா என்னங்க அம்புட்டு விலை சொல்றாங்க?
எல்லா இடத்துலயும் விலைவாசி ஏறுறப்ப சந்தையில மட்டும் விலைவாசி ஏறாதா என்ன? குழம்பாம வா. 20 லிட்டர் பெயிண்ட் இருந்தா கோயிலுக்கு அடிச்சு முடிச்சிடலாமே. நல்லபடியா முடிச்சிடலாம் தம்பி, அது போதும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ஆமா, உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை தேடி வந்துரும். ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். அண்ணே, அழகப்ப மாமாவும் பேச்சு அக்காவும் வராங்க. என்னங்க, 7.5 நாட்டு சனி எதிரில் நிக்குது. கண்டுக்காம போயிட்டே இரு. என்ன மாமோய், சந்தைக்கு போயிட்டு வர மாதிரி தெரியுது. எப்படி இருக்கீங்க? என்ன பொடி நடையா நடந்து வந்துட்டு இருக்கீங்க? அதானே, உங்க பொண்ணு சென்னையில பெரிய டெய்லரா இருக்குங்கிறீங்க. மாசா மாசம் சம்பளம் போட்டு விடுது. அதை வச்சு பெரிய மூக்க வட்டி பணத்தை எல்லாம் கட்டுறீங்க. நீங்க நடந்து போலாமா? ஆ? உங்களுக்கு ஒத்த நாடியில ஒரு வண்டி இருந்துச்சுல்ல, அது எங்க மாமோய்? அதத்தான் பெரிய முக்க வீட்டை காலி பண்ணும்போது தூக்கிட்டு போயிட்டானே. ஆமா இல்ல? டேய், என்னடா வேணும் கொடுக்கலாம்? அது ஒண்ணு இல்ல மாமோய், நீங்க மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனந்தி எப்படி இருக்கான்னு விசாரிக்க வந்தா நீங்க இம்புட்டு கோவப்படுறீங்களே. ஏன்னா நம்ம ஊரு பொண்ணு ஊரு விட்டு ஊரு போய் எம்புட்டு பெரிய டெய்லரா இருக்கு, நீங்க சாதாரணமா விசாரிக்கலாமா? அதுவும் சரிதான். ஏன் அழகப்பா, நாங்களும் கேட்கணும்னு நினைச்சோம். ஆனந்த் எப்படி இருக்கு? அம்புட்டு பெரிய டெய்லரா? ஆ? ஆனந்தி என்ன கூட்டி பெருக்கிற வேலையா பாக்குது? அழகப்ப மாமா என்ன பொய்யா சொல்ல போறாரு? ஏன் மாமா, ஆனந்தி ஒரு 30,000 சம்பாதிக்குமா? ஏயா, உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா? என் பொண்ணு எங்க வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன? எப்படி சம்பாரிச்சா உங்களுக்கு என்னய்யா? என்னையா? அவ கஷ்டப்பட்டு உழைக்கிறா, சம்பாதிக்கிறா. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? என்னப்பா நீ இப்படி சலிச்சுக்கிற? நம்ம ஒரு பொண்ணு சென்னைக்கு போய் எப்படி இருக்கு என்னன்னு பொதுவா கேட்டா அதுக்கு இப்படி கோவப்படுறிய அழகப்பா? ஏங்க, நம்மள நடுத்தெருவுல நிறுத்திட்டா நம்ம பொழைக்கவே மாட்டோம்னு நினைச்சாங்கல்ல. என்கிட்ட ஆனந்திய பத்தி பெருமையா சொன்னீங்கல்ல, அவங்க கிட்டயும் சொல்லுங்க. இனிமேலாச்சும் வாலாட்டாம இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. வீண் வம்பு வியாக்கியானம் பேசிட்டு தர்றவங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. ஆ? வா, நம்ம போய் சொல்லி பார்ப்போம். அன்னைக்கு அருவாளை தூக்குன அழகப்ப மாமாவா இன்னைக்கு இப்படி பேச பாய்ந்து ஓடுறாரு? இனி நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மாமோய். மா, அதிர்ஷ்டம்.